ஏன்னா அந்த சமாதானம் என்ற ஒரு விஷயம் அவர் எந்த நேரத்திலுமே அவர் லூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா அந்த சமாதானம் அவரோடு கூட இருந்ததுனாலதான் அவர் எல்லா காரியத்தையுமே கரெக்டா செய்து கொண்டே வந்தார். ஏன்னா ஆவின் கனிகள் 9. அப்ப நமக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல வரும் பொழுது இந்த கனிகள் நம்ம இடத்துல செயல்பட ஆரம்பிக்கும். இந்த கனிகள் செயல்படும் பொழுதுதான், இந்த ஆவின் 9 கனிகள் நம்ம இடத்துல செயல்படும் பொழுதுதான் நாம் ஒரு பரிசுத்தமாக ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். கிறிஸ்து இயேசுவை போலவே இந்த பூமியில வாழ்ந்து நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள செல்ல முடியும். பிரியமானவர்களே, நம்மிடத்தில் இந்த கனிகள் செயல்படவில்லை என்றால், நாம் என்னதான் ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் கனியற்ற ஒரு வாழ்க்கையா இருந்தோம் என்றால் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமா போயிடும். ஏன்னா தேவன் ஒரு மரத்தை நட்டார் என்றால் அந்த மரத்தை சுத்தம் செய்து அதற்கு நீர் பாய்ச்சுவார், அது கனி கொடுக்கும் என்று காத்திருப்பாரு. அந்த மரமோ கனி கொடுக்கவில்லை என்றால் அவர் என்ன பண்ணுவார், அதை பிடுங்கி அக்கினியில போட்டு விடுவார். அப்போ கனி கொடுக்கறதுக்காக தான் ஒரு மரத்தை நாம் நடுகிறோம். நம்ம ஒரு மரத்தை நட்டோம்னா பல வருஷங்கள் ஒரு மரத்தை நட்டு அதுக்கு தண்ணி பாய்ச்சி அதை